கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தா மரணம்ன்றது ஒரு நீண்ட காலம் இருந்துட்டு சாகலாம். அப்படின்னா ஒரு 100-120 வயசு வரைக்கும் இருந்துட்டு சாகலாம். அப்போது ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட வாழ்க்கை 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 98. அப்படியே 1995 வந்தால் ஒரு 75-70. அப்புறம் அதையும் தாண்டி அப்புறம் இப்போ பார்த்தா 23, 1985 மரித்த நாள் 2023 அங்கே ஒரு பையன் 1991 செத்தது 2021. என்ன பிரச்சனைன்னே தெரியல. அநேகமாக வயசு பசங்க சீக்கிரமாகவே மறிக்கிறாங்க, சீக்கிரமாகவே சாகிறாங்க. அது எப்பேற்பட்ட வியாதியிலையோ எப்பேற்பட்ட அந்த உலகத்தில் அவசரத்துலேயோ இல்லை. ஆனால் முன்பு நாம் ஆதியிலேருந்து சொல்லப்பட்ட வசனத்தையும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, அவராக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்தாருன்னா ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு ரட்சிப்பு உண்டு, 1000 வருஷம் அரசாட்சி உண்டு. அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் பாருங்கள், ஒரு சில கல்றைங்க எல்லாமே இருக்குது. பணக்காரங்க வசதியாக இருக்கிறவங்க நல்லா கட்டின கல்றை இருக்குது, 50 வருஷம் வரைக்கும் இருக்குது. வசதி இல்லாதவங்க கட்டின கல்லறை எல்லாமே மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்குது. கல்லறை கூட இவ்வளோ நாள் இருக்குதுன்னே தெரியல, சில நேரத்தில் மறைஞ்சி போகுது. ஸோ அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை ஆகிட்டு. நம்ம வாழ்க்கையே ஒரு வீணான போன வாழ்க்கை தான். அந்த சகோதரன் மாசிலாமணி நமக்கு தேவனோட வார்த்தையாக போதிச்சார். தேவனோட வார்த்தையாகவும் அவர் நம்மளுக்கு வழி நடத்தினார். சத்தியத்துக்குள்ளே நிறையா வார்த்தையை வழி நடத்தினார். கிட்டத்தட்ட நிறையா ஆளுங்க ஹாஸ்பிட்டலைஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 85 வயசு வரைக்கும் இருக்காங்க. பட் இவர் 71, 72 மறித்தார். ஏன் அப்படின்னா, தேவனோட ஊழியம் செய்கிறவங்களுக்கு, தேவனோட வார்த்தையை சொல்கிறவங்களுக்கும் அதிகமான சோதனை உண்டு. இதில் தான் ஜெயிச்சு வரணும்னு தான் அவர் சொன்னார். பட் அவர் சொன்னபடியே அவர் நிறைவேற்றிட்டார். அதுக்கேற்ற மாதிரி அந்த காலத்துக்கும் அவர் மறித்து போனார். தேவன் அவருக்கு ஒரு ஆழமான நித்திரை கொடுத்தாரு. இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ வரப்போகிற ராஜ்யத்தில் உயிர் தெழுதல் உண்டு. 1000 வருஷம் அரசாட்சியில் உயிர் தெழுந்து வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன, இந்த ஏவாள் பண்ண வேலை, ஒரே ஒரு பழம் அப்படியே லபத்துன்னு புடுங்குச்சு, அப்படியே சாப்பிட்டுச்சு. ஏன் மாமா சாப்பிட்றியா மாமா அப்படின்னு வீட்டுக்காரர் குத்துச்சு. அவர் கொஞ்ச நேரம் நினச்சாரு, தேவன் இது சொன்னார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சாப்பிட்லாமான்னா அவர் என்ன பண்ணி, இந்த லேடி என்ன பண்ணுச்சு, அட்ராக்டிவாக ஒரு பழத்தை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுச்சு, ஆதாமுக்கு பழத்தை கொடுத்துச்சு. அவர் என்ன பண்ணார், எமோஷ்னலாக சிம்பத்தியாகவும் அப்படியே காதலில் மயக்கத்தில் விழுந்து பழத்தை சாப்பிட்டாரு. உலகத்தில் இருந்த காதல் இந்த மரணம் வரைக்கும் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, மனுஷனோட காதல், மனுஷனோட அட்ராக்டிவ் இந்த மரணத்தில் முடிஞ்சிச்சு. ஆனால் தேவனோட அன்புன்னு ஒன்று இருக்குது. தேவனோட காதல்னு சொல்லலாம். தேவனோட அன்பு, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு விலை மதிப்பில்லாத அன்பு. அந்த அன்பு தான் இத்தனை மக்களையும் உயிர் தழுதலில் கொண்டு வரப்போகுது. அதுதான் நமக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கை. அதுதான் தேவனோட ராஜ்யத்தை நம்பிக்கை. ஸோ நம்பிக்கையோடு நம்ம செயல்படலாம். வரப்போகிற காலமும் எவ்வளோ கொடூரமாக இருக்கும், எவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு தெரியாது. இந்த கல்லறையில் நம்ம சொந்தக்காரங்க இறந்தவங்களை கூட பார்க்க முடியுமான்ற ஒரு நிலைமை இருக்குமோ தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு யுத்தமான காலமும் மோசமான காலமும் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் நம்ம நெருங்கி இருக்கிறோம். தேவனோட ராஜ்யத்துக்காக நம்ம காத்திருப்போம், ஜெபிப்போம். நம்ம இயேசு கிறிஸ்து வருவார், ஏன் அற்புதம் செய்வார், உயிர்த்தெழுதல் செய்வார், அந்த நம்பிக்கையோடு இருப்போம். இந்த உலகமே ஒரு ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கும். இந்த மரணம்ன்ற ஒரு கல்லறையே இல்லாமல் தேவன் எடுத்து போடுவார். இந்த கல்லறையோட ஆறுதல் கூட பார்க்க முடியாது. நம்ம செத்தாங்களே, அவங்கள கல்லறையாதும் போயிட்டு வரலாமே அப்படின்ற ஒரு நிலைமை கூட இருக்காது. அப்படின்ற ஒரு சிந்தனையே இருக்காது. கல்லறை ஏது அப்படின்ற ஒரு உலகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வர போகிறோம் 1000 சாட்சிகள். ஸோ அதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. இந்த வார்த்தையை நான் முடிச்சுக்கிறேன்.